மக்களே வணக்கம், வெல்கம் பேக் டு நித்யா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹேர் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். அதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வாரத்துக்கு 3 நாள் தான் தலை குளிப்பேன். மிச்ச நாள்லாம் எண்ணெய் தான் வச்சுப்பேன். நம்ம தலை குளிச்சிட்ட உடனே இன்றைக்கி சாயங்காலமே எண்ணெய்லாம் அப்படி தடவைனா கொஞ்சம் தலை ஈரமாக இருக்கும். அந்த ஈரத்தினால முடி கொட்டுறது அதிகமாகவும் இருக்கும். அந்த மாதிரி பண்ணுறதோட நம்ம இன்றைக்கி தலை குளிச்சோம்னா நாளைக்கு மதியம் ஒரு 10 மணிக்கு மேலே எண்ணெய் வச்சோம்னா நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா ஈரத்தை தலைமுடி ஆறிட்டு பின்னாடி சீக்கு எடுக்கிறதுக்கும் நம்ம ஆறாத்துக்கு முன்னே ஈரத்துலேயே லைட்டாக இப்படி எடுக்கிறதுக்கும் நல்லா டிஃப்ரெண்ட் இருக்கும். முடி கொஞ்சம் கம்மியாக சிக்கு வரும். அப்புறம் அதுலேயும் முடி கொட்டுறது கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம முடியை ஆத்திரன்ற பேரில் அது நல்லா தவளை போட்டு இப்படி இப்படி அடித்தோம்னா அதுலேயே ஜாஸ்தி ஹேர் ஃபால் ஆகும். அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நல்லா ஒரு சீப் எடுத்துகிட்டு நல்லா மெதுவாக எடுத்துகிட்டு வந்தாவே சரியாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம ஷாம்பு ஸ்டிக்கர் அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கையில் அப்படியே எடுத்து தலைக்கு அப்ளை பண்ணுறதை விட்டுட்டு கொஞ்சம் ஜெக்கில் தண்ணி ஊற்றிட்டு அதை மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணோம்னா அதுவும் கொஞ்சம் கம்மியாகும் முடி கொட்டுறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரையர் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதை விட்டு ஃபேன் காற்றுல சூரியன் வெளிச்சத்தில் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் முடி கட்டுறது கம்மியாகும். அதனால் நான் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு அதனால முடி இவ்வளோ இருக்குது, இவ்வளோ நீட்டாக இருக்கும் நல்ல முடி. நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நானே ரெடி பண்ணுவேன். ஏன் என்ன இந்த கலரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் போடுற கிரீன் அந்த மாதிரி ஏன் கட்டி கட்டியாக இருக்குன்னா பெங்களூரில் கிளைமேட் எனி டைம் இப்படியே இருக்கிறதுனால அதனால் கிளைமேட் இப்படி இருக்குது. இதில் என்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 20 வகையான மூலிகைகள்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நானே ரெடி பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது என்ன இப்படிலாம் ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட முடி எவ்வளோ இருக்குன்னு காட்டுறேன். இல்லை தான் இருக்குது. பின்னாடி பக்கம் காமிச்சா தெரியும்னு நினைக்கிறேன். இவ்வளோதான் இருக்குது. இவ்வளோ இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.